ஆகணுன்றதுதான் இங்க எல்லாத்தோட ஆசையும், எல்லாரோட எண்ணமும் அதான். நம்ம இல்லாம இருக்கணும்ன்ற ஆசை எல்லாத்துக்குள்ள இருக்குது. அந்த இல்லாம இருக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் இங்க நம்மளுக்குள்ள இல்லைன்ற ஒரு சொல் திரும்ப திரும்ப ஒழிச்சுட்டே இருக்குது. அப்ப அது இல்லாம ஆகும்போது மட்டும் தான் நம்மளோட உண்மையான அந்த சந்தோஷம்ன்ற பேரானந்தம் நம்ம இல்லாம இருக்கும்போது அந்த ஆனந்தம் இருக்கிற வரைக்கும் எதுவாக நீங்க மாறினாலும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு அங்க இருக்கிற அழுத்தத்தையும் வலியும் துன்பத்தையும் நம்ம எதிர்கொண்டே இருக்கணும். இங்க நம்ம எல்லாம் இருக்கக்கூடாதான்னா எல்லாரும் என்ன இல்லாம இருக்கணும் இருக்கக்கூடாது சொல்றீங்களே, இருக்கணும் இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு பேர் இருக்கும்னு அர்த்தம். இருக்கணும்னு சொல்லும் போது அதுக்கு பேர் இருக்குன்னு அர்த்தம். நீ இல்ல அப்படின்னா இல்லாம நீ இருந்தா அது எப்படி இருக்கும்? மரணம் தப்ப சொல்லுவாங்க, ஏன்னா இல்லாம நல்லா இருக்கும். உடல் நோய் வந்து ரொம்ப இறுதி கட்டத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஏன்னா இல்லாம தான் நல்லா இருக்கேன். அவங்க பாரு இல்லாம ஆனா இருக்கணும், ரெண்டு பேரும் அதுல இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னுவாங்க. இல்லன்னு சொல்லும் போது இல்லாம நான் இருந்தா நல்லா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையை நடத்தணும்னா அந்த உடல் இல்லாம நான் இருந்தா நல்லா இருக்கும். அவங்க வந்து நீங்க எல்லாம் வந்து இப்ப அவங்க தெரிஞ்சு சொல்றாங்க தெரியாம சொல்றாங்க தெரியாது, ஆனா வார்த்தை இங்க நடக்கிற நிகழ்வு வச்சு அது உள்ளுக்குள்ள அறிவுல இருந்தா வெளியே வருது. நான் இல்லாம தான் நல்லா இருக்கும். அப்ப நான்றதுன்னா அந்த உடல்ன்றது இல்லாம அது வெறும் ஆற்றலாவே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை அவங்க உச்சரிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆக மொத்தத்துல இல்லைன்ற ஒரு வேர்டு இல்ல இருக்குது, மாற்றமா இருக்குது. ஆனா அந்த இல்லைன்ற ஒரு வேர்டு உருவாகணும். அந்த இல்லைன்ற தன்மை இங்க நடக்கும் போது மட்டும் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த இல்லைன்ற ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நடக்கணும். நம்ம இல்லாம இருக்கிறது இல்லைன்ற ஒரு வேர்டு இருக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்மை இங்க நடக்கணும். அதுக்கு நம்மளுக்குள்ள அன்புன்ற ஒரு விஷயம் அதிகமாகும் போது இந்த அளவுக்கு சிந்தனை வரும். ஏன் சொல்ல, நீங்க இருக்கிற வலிய துன்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அது நீங்கணும், அது மாறணும், அது தன்மாற்றமாய் அந்த அந்த நிலையை விட்டு அது கடந்துடணும். அதை கடக்கணும்னா நான் சொல்ல இறுதியான கடக்கிறது, நீங்க படிப்படியா கடக்கிறது, இறுதியான ஒரு கடக்கிறது இல்லாம நம்ம ஆயிடும். அது இல்லாம ஆகும்போது மட்டும்தான், இல்லாம இருக்கக்கூடாது, இல்லாம ஆயிடணும், இல்லாம ஆயிடும். அது இல்லாம நீ ஆகும்போது மட்டும்தான் நம்ம நித்தியமான எண்ணம் அந்த நிகழ்வு இங்க நடக்கணும். அதுக்கு நம்மளுக்குள்ள அன்பு அதிகமாகும் போது, கருணை அதிகமாகும் போது, ஒருமை குணம் வரும்போது இந்த வார்த்தைக்கான முழு அர்த்தத்தை யார் அவங்க அதை இந்த செயலை நான் சொல்றது செய்யறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த இதுக்கான அர்த்தம் புரியும். இல்லாம ஆயிடணும் நம்ம எல்லாரும், இந்த இயக்கமே இருக்கக்கூடாது, நசைவு இல்லாம ஆயிடணும். அதானதான்ப்பா எல்லாருக்கும். ஆமா, இதுல எந்த நிகழ்வுமே இருக்கக்கூடாது. இதுல இருக்குல்ல என்ன இருக்குது, அது இல்லாம இருக்கணும்ன்றதுக்கோசம் இது இருக்குது. இது உண்மை இருக்குது இல்லையா? இந்த இயக்கம் இருக்குது, இங்க எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இருக்குது நீங்களும் சொல்ல சும்மா இருக்கு, இல்லாம ஆவறதுக்கோசம் இருக்குது. இது இல்லாம இருக்கணும், அப்ப இது இருக்குது. அப்ப இது இல்லாம ஆவறதுக்கோசம் தான் இது இருக்குது. அப்ப இது இல்லாம ஆகணும்ன்றது யார் சொல்லணும்? இருக்கிறவங்க நம்ம தான் சொல்லணும். கண்டிப்பாங்க. அந்த இல்லைன்ற ஒரு வேர்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு இங்க நடக்கணும். புரியல சொல்றது? இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த இல்லைன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. அப்படி அந்த அளவுக்கு இங்க நிகழ்வு நடக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள அந்த அன்பு அதிகமாகும் போது